இன்றைக்கு உங்களுடைய தேவை என்னவாக இருந்தாலும் அவர் அதை சந்திக்கிறவரா இருக்கிறார். என்னங்க இவ்வளவு சொல்றீங்க, நான் கர்த்தர் இடத்துல தான் இருக்கிறேன், ஆனாலும் சரியான போஜனம் எனக்கு இல்ல, சரியான சாப்பாடு இல்ல, சரியான உடை இல்ல, சரியான வேலை இல்ல, பண வசதி இல்ல, பொருளாதாரம் இல்ல, நான் கஷ்டத்துல தான் இருக்கிறேன், வறுமையில தான் இருக்கிறேன், திருமண காரியங்கள் நிறைவேறல. இதெல்லாம் குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 23 முதல் 25ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்களாயிருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன்